எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம ஷெட்டோட டோட்டல் காஸ்ட் எவ்வளோ ஆச்சு, அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஈஸி ஷெட் தாங்க பிளான் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி நம்ம ஷெட்டோட சைஸ் பார்த்திங்கன்னா 60க்கு 22ங்க. ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 12 அடிங்க. நம்மளோடது பார்த்திங்கன்னா இன்டர்லாக் கல் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோங்க. அது வந்து கல்லோட ரேட்டுங்க. அதாவது ஒரு கல் வந்து 48 ரூபா வித் லேபர் சார்ஜுங்க. அவங்களே வந்து நம்மளுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க. இதுக்கு வந்து டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 2 லட்சம் ரூபா ஆயிடுச்சுங்க. அந்த கல் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கு மட்டுமே. நான் நியூ ஷீட் அப்டேட் பண்ணதுமே நிறையா பேர் கேட்டது வந்து இந்த ஷீட்டை பற்றி சொல்லுங்கள், இந்த ஷீட்டோட ரேட்டு இதை பற்றி சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷீட் வந்து பார்த்திங்கன்னா அலுமினியம் ஃபோம் ஷீட்டுங்க. இது வந்து ஒரு ரோல் வந்து 8000 ரூபாங்க. மீட்டர் கணக்கெலாம் கிடையாது. ரோல் வந்து பார்த்திங்கன்னா 8000 ரூபா. நாங்கள் வந்து 4 ரோல் வாங்கியிருந்தோம். அது மட்டும் இல்லைங்க, இதில் வந்து ஒர்க் வந்து நாங்களே முடிச்சிட்டோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா லேபர் சார்ஜரோட ஒரு 35,000 ஆயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் வேலைங்க. இந்த வேலையெல்லாம் வந்து பல்ப் மாட்டுறது மற்ற எல்லா வேலையுமே வந்து நாங்களே பண்ணிட்டோம். அதாவது மாமாவும் எங்கள் ஹஸ்பண்டுமே பண்ணிட்டாரு. ஸோ இதுக்கு வந்து நாங்கள் வந்து லேபர் சார்ஜ் இன்க்ளூட் பண்ணலை. அது மட்டும் இல்லைங்க, ஒயரெல்லாம் வந்துட்டு எங்களோட பழைய ஒயரே வந்து ஸ்டாக் இருந்தது. அது நாங்கள் திரும்ப அதை வந்து நாங்கள் ரியூஸ் பண்ணிட்டோம். அதனால் அந்த ப்ரைஸ் எல்லாம் வந்து நாங்கள் இதில் ஆட் பண்ணலைங்க. நம்மளுக்கு வந்து இந்த ஏர் கூலர் இதெல்லாம் ப்ராடக்ட்லாம் மாட்டி கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தனகுமார் அண்ணன் தான். ஸோ அவர் வந்துட்டு இந்த மெயின் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அவரே வாங்கிட்டு வந்துடுறாருங்க. அதாவது ஃபேனு, மோட்டர், அப்புறம் அந்த ஏர் கூலர் பேட், இந்த மாதிரி எல்லா விஷயம் வந்து அவர் வாங்கிட்டு வந்துடுறாரு. நம்மளுக்கு வந்து நம்ம வந்து வாங்கிட்டு வர வேண்டியது வந்து எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் மட்டும் நம்ம வாங்கிட்டு வந்து கொடுக்குற மாதிரி இருக்குங்க. ஸோ அவர் வாங்கிட்டு வந்தது மட்டும் சேர்த்து அவரோட டோட்டல் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மட்டும் 1,10,000 ரூபா ஆச்சுங்க. இது போக நம்ம வந்து எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் வந்து நம்ம வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அவர்கிட்ட ஏதாவது டவுட் கேட்கணுன்னா அவரோட காண்டாக்ட் நம்பர் வந்து கீழே தரோம். நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஷெட்டுக்கு சைஸுக்கு தகுந்த மாதிரி அவருக்கு வந்து சார்ஜ் வந்து மாறி வரும். ஸோ உங்களுக்கு உங்கள் ஷெட்டு என்ன சைஸோ நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அவர்கிட்ட டீட்டெயிலாக கேட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மெயினாக ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேக் தாங்க. அதாவது ரேக் வந்துட்டு நாங்கள் பழைய ரேக்கே யூஸ் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கு வந்து ரேக்கோட ப்ரைஸ் வந்து நாங்கள் ஆட் பண்ணல. ஸோ ரேக் வந்து நீங்கள் புதுசாக பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு தனியாக சார்ஜ் ஆகும். நாங்கள் பழைய ரேக் யூஸ் பண்ணிட்டோங்காட்டி இதில் வந்து ரேக்கோட ப்ரைஸ் வந்து நாங்கள் இன்க்ளூட் பண்ணலைங்க. இப்போ நான் இது வரைக்கும் சொன்னது வந்து நாங்கள் என்னென்ன மெயின் ப்ராடக்ட்ஸ் இருந்ததோ அதை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. மெயின் மெட்டீரியல்ஸ் பற்றி தான் சொல்லியிருக்கேன். இன்னும் நிறையா லேபர் சார்ஜஸ் இருக்குது. நிறையா அந்த கம்பி ஆங்கிள் செட் பண்ணுது. ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தனியாக செப்பரேட்டாக அமௌண்ட் ஆச்சுங்க. அதே மாதிரி வெளியில் வந்து டேங்க் செட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு தனியாக சார்ஜ் ஆச்சு. டோட்டல் காஸ்ட் பார்த்திங்கன்னா ஆல் அரௌண்ட் வந்து 12.5 லட்சத்துலேருந்து 13 லட்சம் ரூபா வரைக்கும் ஆயிருக்குதுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து நம்மக்கிட்ட இருந்த ப்ராடக்ட்டே வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டோங்க. அது போக இவ்வளோ ஆயிருக்குது. இந்த வீடியோவில் வந்து நான் பேசிக் காஸ்ட் மட்டும்தான் சொல்லியிருக்கிறேங்க. அதாவது பேசிக் மெயின் ப்ராடக்டோட காஸ்ட் டீட்டெயில்ஸ் மட்டும் சொல்லியிருக்கிறேங்க. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். ஸ்டார்டிங்லேருந்து எப்படி ஆரம்பத்துலேருந்து, அதாவது அஸ்திவாரம் போட்டதுலேருந்து எப்படி வந்து நாங்கள் பண்ணணும், எப்படி வந்து காஸ்ட் ஆச்சு, என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறது எல்லாமே வந்துட்டு அடுத்தடுத்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேங்க. செக்ஷனாக பிரித்து நான் உங்களுக்கு டீட்டெயிலாக வீடியோ போடுறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க. வாழ்க பாரதம், வளர்க விவசாயம்.